இந்த பஞ்ச் பஜ்ஜான்னு காய்ச்சிருக்கிற இந்த நெல்லிக்காயை பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் நெல்லிக்காய். இதுக்கு வந்து தமிழில் புளிச்சக்காய்ன்னு சொல்லுவோம். இதோட நேம் வந்து பிலிம்பி, அவிராகோ பிலிம்பி அப்படின்னு சொல்லி இதோட பைனாமியல் நேம். என்னோடய வீட்டு கார்டனில் இந்த மரம் வந்து ஒரு 5 இயர்ஸாக இருக்குது. இந்த டைம் வந்துங்க அவ்வளோ காய் அப்படியே பஞ்சாக காய்ச்சிருக்கு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதோட டேஸ்ட்டு பிடிச்சதுனால தான் இந்த ட்ரீ வந்து நான் வாங்கி வச்சேன். இந்த ட்ரீயோட ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா இதோட பாட்டமில் இருந்தே காய் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே காய்ச்சி பறிக்காமல் எல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. கீழே பழுத்து கீழே விழ ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால இன்றைக்கி இதை ஹார்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக கீழே விழுந்திருக்கு. இதோட மெடிசினல் யூஸஸ் பார்த்திங்கன்னா டயபெட்டிக்கு, பிளட் ப்ரெஷருக்கு, ஹெமராய்ட்ஸ்க்கு, இதில் விட்டமின் சி இருக்கிறனால இம்யூனிட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ரொம்ப ராவாக வந்து நம்ம 1 or 2 அப்படி தான் சாப்பிட முடியும். தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 4 ஃப்ரூட்ஸை கொதிக்க வச்சு குடிக்கும்போது நம்மளோட பிளட் சுகர் லெவல், பிபி லெவல் நார்மல் ஆகுதுன்னு நான் படித்தேன். அதே மாதிரி பிக்கிள் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம 1 இயருக்கு இந்த பிக்கிள் கெடாமல் இருக்கும். நாங்கள் பிக்கிள் போடுறதுக்கு தாங்க இன்றைக்கி ஃபுல்லாக கலெக்ட் பண்ணோம். நாங்கள் கலெக்ட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. மோர் தென் 10 kg கிட்ட நாங்கள் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணோம். பிக்கிள் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் கூகுளில் பாருங்கள். ரொம்ப ரொம்ப அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸ்.